ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு தமிழ் சேனல். நான் உங்க சசி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரஷ்ய நாட்டு புகழ்பெற்ற எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய 3 கேள்விகள் என்ற கதையை தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்துல ரஷ்ய நாட்டை அரசர் ஒருத்தர் ஆண்டு வராரு. அவருக்கு ஒரு நாள் தன்னுடைய தொழில் இடையூறின்றி வெற்றியோட முடிய ஒரு உபாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அதுக்காக அவர் எந்த காலத்துல ஒரு வேலையை ஆரம்பிச்சா நல்ல பலன் கிடைக்கும், எத்தகைய மக்கள் நட்புக்குரியவர்கள், ஒருவன் செய்ய வேண்டிய முக்கிய தொழில் என்ன, இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் தெரிஞ்சா இன்னும் நம்மளோட வேலைய சிறப்பா செய்ய முடியும்னு அவரு நம்புறார். அறிஞர் குழு ஒண்ணு அரசர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறாங்க. ஆனா அந்த பதில்கள்ல திருப்தி இல்லாத அரசர் ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு. நகரத்துக்கு பக்கத்துல காட்டில் ஒரு துறவியார் வசிச்சு வந்தாரு. அவரு ரொம்ப அறிவாளி. அவருடைய புகழ் அந்த நாடெங்கும் பரவி இருந்தது. அவருடைய உதவிய நாடி தன்னுடைய எண்ணத்தை நிறைவே துறவியார சந்திக்க அரசர் காட்டிற்கு பயணப்படுறாரு. அந்த துறவியார் எளியவர்களை மட்டுமே வரவேற்று அவர்கள் கிட்ட நல்லா பழகுவாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு அரசர் தன்னுடைய மெய்காப்பாளரையும் குதிரையையும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அரசர் கூடிய ஆடைகள் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு எளிய ஆடையில துறவியார அணுகுனாரு. துறவியார் அந்த சமயத்துல தன்னோட குடிசைக்கு முன்னாடி இருந்த நிலத்தை மண்வெட்டியினால கொத்தி பண்படுத்திட்டு இருந்தாரு. அரசர் துறவியார வணங்கி நிக்கிறாரு. துறவியார் புன்முறுவலோட அரசரை வரவேற்று நிலத்தை பண்படுத்தும் தொழிலை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அரசரோ, துறவியாரே, நான் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்க வந்திருக்கேன். ஒருவன் எடுத்த காரியம் பலனளிக்கணும்னா அத எந்த நேரத்துல ஆரம்பிக்கணும், எந்த மக்களோட ஆலோசனை படி நடக்கணும், மனிதன் ஆற்ற வேண்டிய முக்கிய தொழில் என்ன, இந்த 3க்குமே விடை தெரிஞ்சுக்க உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. துறவியாரோ அரசருக்கு பதில் சொல்லாம தன்னோட வேலையே கதின்னு இருந்தாரு. அவருடைய உடல் மெலிஞ்சு போயிருந்தது. உடல்ல வலிமையும் இல்ல. கொஞ்ச நேரம் பூமிய கொத்துறதும் அப்புறம் களைப்போட பெருமூச்சு விடுறதும் மறுபடியும் வேலைய தொடங்கறதுமா இருந்தாரு. இத பார்த்த அரசர், துறவியாரே, நீங்க கொஞ்சம் இளைப்பாருங்க, நான் உங்களுக்காக கொஞ்ச நேரம் கொத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவியார் கையில இருந்த மண்வெட்டிய அரசர் வாங்கி தன்னுடைய வேலைய செய்ய ஆரம்பிக்கிறாரு. அரசர் பூமிய கொத்திக்கிட்டே கொஞ்ச நேரம் போனதும் தன்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுமாறு துறவியை கேக்குறாரு. ஆனா துறவியார் அப்பொழுதுமே ஒண்ணுமே சொல்லாம, நீங்க களைச்சு போயிட்டீங்க, நீங்க போய் ஓய்வெடுங்க, நான் இப்போ இந்த நிலத்தை கொத்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலைய அவரு கருத்தா செஞ்சிட்டு இருந்தாரு. நேரம் ஆகிட்டே இருந்தது. ஆனா துறவி கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. துறவியார் திடீர்னு, அங்க பாருங்க, ஒருத்தர் நம்மள நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான், அவன் யாருன்னு முதல்ல கவனிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அரசரும் அந்த நபரை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தாடியோட ஒருத்தன் தன்னோட அடி வயிற்றுல கை வச்சுக்கிட்டு இருக்க அழுத்தி பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டு இருந்தான். அவனோட வயிற்றுல இருந்து ரத்தம் வடிந்து கொண்டு இருந்தது. அவங்க கிட்ட வந்ததும் மயங்கியும் விழுந்துடுறான். அரசர் அவனுடைய உடைகளை நீக்கிட்டு வயிற்றில் ஒரு பெரிய குத்து காயம் இருந்தது. பின்பு சில துணிகளால் அந்த இரத்த போக்கை அழுத்தமாக கட்டி நிறுத்தினார். அவனுக்கு பருகுவதற்கு குளிர்ந்த நீரை கொடுத்து துறவியார் உதவியுடன் அவருடைய குடிசையிலும் கொண்டு அவரை படுக்க வைக்கிறான். அவனுக்கு பருகுவதற்கு குளிர்ந்த நீரை கொடுத்து துறவியாரோட உதவியோட துறவியார் குடிசைக்குள்ள கொண்டு போய் படுக்க வைக்கிறாரு. அவனும் கொஞ்சம் வலி தணிஞ்சவனா கண்களை மூடி தூங்க ஆரம்பிக்கிறான். அரசர் நடந்து வந்ததுனாலையும் பகல் முழுக்க செஞ்ச வேலையாலையும் அவரும் களைப்படைஞ்சு போயிருந்தாரு. அந்த குடிசை வாயிலேயே படுத்து அவரும் அயர்ந்து தூங்கி போயிடுறாரு. காலையில எழுந்ததும் அரசர் தன்னை யாரோ ஒருத்தர் உற்று நோக்கி இருக்கிறத உணர்றாரு. தாம் எங்கே இருக்கிறோம், அந்த தாடி மனிதன் யார் என்பது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் அவரோட நினைவுக்கு வந்துச்சு.
அரசர் தன்னை கவனிப்பதை கண்ட தாடி மனிதன், அரசரே, என்னை நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு தாழ்ந்த குரல்ல மன்னிப்பு கேக்குறான். உன்னை யாருன்னே எனக்கு தெரியல, எதுக்காக என்கிட்ட நீ மன்னிப்பு கேக்குற அப்படின்னு அரசர் கேக்குறாரு. உங்களுக்கு என்ன தெரியலனாலும் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். நான் உங்களோட பகைவன். நீங்க என்னுடைய சகோதரனின் சொத்தை பறித்து கொண்டு அவனுடைய உயிரையும் போக்கிவிட்டீர்கள். அதற்கு பழி வாங்க நான் விரும்பினேன். நீங்கள் இன்று இந்த துறவியாரை காண தனியே சென்றது எனக்கு தெரியும். நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள உங்களை எப்படியாவது கொன்னுடணும்னு நான் இந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தேன். ஆனா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க திரும்பி வரவே இல்ல. எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சு கொன்னுடணும்னு உறுதியோட மறைவிடத்துல இருந்து வெளியே வந்தேன். அப்போ உங்களோட மெய் காப்பாளர் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்தான் என்ன கத்தியால குத்திட்டாரு. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். ஆனா நீங்க எனக்கு சிகிச்சை செய்யலனா நான் இறந்து போயிருப்பேன். என் ஆயுள் முழுவதும் உண்மையா உங்களுக்கு நான் உழைக்க முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவ்வளவு எளிதா தன்னோட பகைவன் கிட்ட சமாதானப்பட்டது மட்டும் இல்லாம அவனுடைய நட்பையும் பெற்றது அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். என்னோட வைத்தியர்களை வச்சு உனக்கு தகுந்த சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யறேன். நீ இழந்த சொத்தையும் உனக்கு நான் திருப்பி கொடுத்துடுறேன்னு வாக்குறுதி கொடுக்கறாரு. அவனிடம் விடை பெற்ற பின் அரசர் துறவியார பாக்க போறாரு. முன்னாடி நாள் பண்படுத்திய பாத்திகள்ல துறவியார் விதைகளை தூவிட்டு இருந்தாரு. துறவியாரே, இறுதியா நான் உங்களை கேட்டுக்கிறேன், என்னுடைய வினாக்களுக்கு விடை கூற மாட்டீர்களா அப்படின்னு கேக்குறாரு. உன்னுடைய வினாக்களுக்கு முன்பே விடையளித்தாகிவிட்டதே அப்படின்னு சொல்றாரு துறவியார். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எப்ப நீங்க எனக்கு பதில் கொடுத்தீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. ஆச்சரியத்தோட அரசர் துறவியார கேக்குறாரு. நீங்க என்னோட பலவீனத்தை பார்த்து மனசிறங்கி என்னோட நிலத்தை கொத்தி உதவி செஞ்சீங்க இல்லையா? அப்படி செய்யாம உடனே ஊருக்கு திரும்பி போயிருந்தா அந்த பகைவன் உங்களை கொன்றிருப்பான். என்னுடன் இங்கு தங்காமல் போய்விட்டதற்கு நீங்க பின்வரும் நாட்கள்ல வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆகையினால நீங்க நிலத்தை கொத்தி பண்படுத்திய நேரமே சரியான காலமாகும். நானே உங்களுக்கு மிக முக்கியமான மனிதன். எனக்கு உதவி புரிந்ததே நீங்கள் செய்த மிக சிறந்த செயலாகும். அடுத்தது, குத்துப்பட்ட அந்த மனிதன் உங்களிடம் ஓடி வந்த பொழுது நீங்கள் சிகிச்சை செய்த சமயமே தகுந்த காலமாகும். நீங்கள் அந்த சமயத்தில் அவனுடைய காயத்தை கழுவி கட்டாமல் இருந்திருந்தால் அந்த பகைவன் சமாதானம் செய்து கொள்ளாமலேயே இறந்து போயிருப்பான். நீங்களும் அந்த அரிய சந்தர்ப்பத்தை இழந்து போயிருப்பீங்க. அவனே உங்களுக்கு வேண்டியவன், உற்ற துணைவன். அவனுக்கு உதவி செய்ததே அரிய தொழிலாகும். அதனால் அரசரே, நான் சொல்வதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செயலை செய்வதற்கு சரியான காலம் ஒரே சமயம்தான். அதாவது உடனே அந்த செயலை செய்து முடித்து விட வேண்டும். அடுத்த நிமிடம் என்ன நேரிடும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு காரியத்தை தள்ளி வைப்பதனால் நாம் அந்த காரியத்தை செய்ய இயலாமையே போய்விடும். உம்முடன் யார் இருக்கின்றாரோ அவரே உமக்கு முக்கியமானவர். பின்பு நீர் கவனித்திற்குரியவர் ஒருவர் கிடைப்பார் என்பது உறுதியில்லை. உம்முடன் இருப்பவருக்கு நன்மை புரிதலே நீர் செய்ய தகுந்த முக்கியமான தொழிலாகும். பிறருக்கு நன்மை புரிவதே வாழ்க்கையின் பயனாகும்னு அந்த துறவியார் அரசருக்கு அறிவுரை சொல்றாரு. கடைசியில தான் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் கிடைச்ச திருப்தியில அரசரும் அங்க இருந்து விடை பெற்று போயிடுறாரு. இந்த கதை அரசருக்கு மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கைக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நம்புறேன். எப்பயுமே எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் காலம் தாழ்த்தாம அதை சீக்கிரமே செஞ்சு முடிச்சு அதோட பலனை நம்ம அனுபவிக்கணும். கூட இருக்கிறவங்க தான் நமக்கு முக்கியமானவங்க. அவங்களுக்கு செய்யற நன்மை தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படின்றத உணர்ந்து நம்மளும் நம்மளோட வாழ்க்கைய சிறப்பா வாழணும்னு இந்த கதை நமக்கு தெரியப்படுத்துது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.